நீங்க அடிக்டடாக இல்ல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சில அடிக்ஷனுடைய பட்டியலை நான் போட்டிருக்கேன். இது மாடர்ன் அடிக்ஷன்ஸ், நவீன உலகத்துல இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ். இது உங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க. முதல்ல மொபைல் அடிக்ஷன்ஸ், போன் அடிக்ஷன்ல நீங்க இருக்கீங்களா? அல்லது ரீல்ஸ்னா இது ஷார்ட்ஸும் வந்துடும். சுருக்கமா சொல்ல போனா ஷார்ட் கண்டென்ட்டை நீங்க கன்சியூம் பண்றது. அடுத்த கேமிங், நீங்க கேம் விளையாடுறது. அதே மாதிரி பான் அடிக்ஷன், ஆபாச படத்தை நீங்க பாக்குறது. டொபாக்கோ, ஆல்கஹால், இடிசி. டொபாக்கோ சொன்னா அதுல ஸ்மோக்கிங் வந்துடும். ஆல்கஹால் சொன்னா இதுல மற்ற பல எக்ஸ்ட்ரீமான ட்ரக் மாதிரியான போதைகள் வந்துடும். இது மக்கள்கிட்ட இருக்கலாம். அதே மாதிரி சுகரும் அடிக்ஷன் தான். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் என்று விளங்காமையே இருக்கும். பாருங்க, சுகர் ஒரு அடிக்ஷன், ஜங்க் ஃபுட் அதுவும் அடிக்ஷன் தான். அது மாதிரி வேலிடேஷன் என்ன? எல்லா பேர் என்ன கவனிக்கணும், எல்லா பேர் என்ன பாராட்டணும், மக்களுடைய வேலிடேஷனுக்காக நாய் மாதிரி அலையிறது இருக்க, இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். அதே மாதிரி ஓவர் திங்கிங், ஒரே சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லா சிந்திச்சுட்டு தான் இருப்போம். எதுக்கு சிந்திக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் சொல்லி ஒரு பேட்டர்ன் இல்லாம சிந்திப்போம். பாத்தீங்களா? இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். அதே மாதிரி ஷாப்பிங், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம், நிறைய மாலா போய் சுத்துவோம். ஆனா எதுக்கு சுத்துறோம்னு தெரியாது. அதே மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், நீங்க ஒரு ரிலேஷன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு நிம்மதியே கிடையாது, மன அமைதியே கிடையாது. ஆனா நீங்க அந்த ரிலேஷன்ல இருந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ல வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கிக் இருக்க, அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க, அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க. அதனால டாக்ஸிக் ரிலேஷன்ல நீங்க இருப்பது இருக்க, இதுவும் ஒரு அடிக்ஷன் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க.